திரும்ப உட்காந்து யூடியூப்பில் பேசிக்கிட்டு சரியான ஃபன்னு. ஸோ என்ன விஷயம்னாங்க, எஸ் மறுபடியும் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஐடியா வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, இந்த என்னோடய மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணம் ஸ்டாலின் சார் குளத்தூர் தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அது இயற்கைக்கு முரணானது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அது எனக்கு ஒரு ஆதங்கங்கள் இருக்குது, சாரை எப்படி நீங்கள் தோற்கடிக்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி விஜய் சார் வந்து ஸ்டாலின் சாரை ட்ரோல் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ஆதங்கத்தை உண்டாக்கிருச்சுங்க. என்னால் சேனல் ஆரம்பிக்கிறது எனக்கு ஐடியாவே கிடையாது. நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு ப்ரொடியூசர் பிச் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேலைகள் பார்த்து வயசாகிட்டு இருக்குல்ல, அதுக்கான வேலைகள் பண்ணணும்ல, அது பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா இது அதோட ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதுக்கு நம்ம ஓகே சேனல் ஆரம்பித்து பேசலாமே. ஏன்னா வந்து நாட்டோட முதலமைச்சரே முந்தைய முதலமைச்சரை ட்ரோல் பண்ணுறாரு, நக்கல் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுமே பேசலாமே, சேனல் ஆரம்பித்து பேசலாமே. யாரையும் நக்கல் பண்ண தேவையில்ல, லாஜிக்காக கேட்க வேண்டிய கேள்விகளை நறுக்குன்னு கேட்கலாமே அப்படிங்கிறதான் ஐடியா. அப்போ நம்ம நண்பர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி, ப்ரோ இப்படிலாம் பேசாத ப்ரோ, விஜய் சார் வந்து ஆட்சியில் இருக்கார், சிஎம்மாக இருக்கார், அதுவும் சினிமாக்காரர் வேறு, அப்படி இருக்க பண்ணி உனக்கெல்லாம் இப்படி வாய்ப்பு கிடைக்கும், அதெல்லாம் பண்ணாத ப்ரோ, ஃபேவராக பேசிட்டு வளர்ந்து போ ப்ரோ அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வேணாம் பிரதர். அப்படி இதுவரை நான் யார்கிட்டையும் தாஜா பண்ணிலாம் வாய்ப்புலாம் கேட்கல. டேலண்ட் இருக்குது, இவன் செலக்ட் ஆவான், தகுதியானவன், கொஞ்சம் தாங்குவான், வெயிட்டான ஆர்டிஸ்ட் கூட நிற்க வச்சா பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இயக்குனர் நம்புனால தான் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அதை நான் வந்து காப்பாற்றிருக்கேன் எல்லா படங்கள்லையும். ஸோ அப்படி இருக்கப்போ இப்படி கெஞ்சி கெதிரெல்லாம் வாய்ப்புகள் இதுவரையும் கேட்டதும் கிடையாது. அவளோட வாய்ப்பு நமக்கு வேண்டாம். ஸோ அதுவாக அமையிறப்ப அமையட்டும், அதுக்கு பயந்துக்கிட்டு பேசாமலாம் இருக்க முடியாது. ஸோ அதுதான் விஷயம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சட்டசபையில் விஜய் சார் வந்து நிறையா பேசணும்னு சொல்லி விசில் பறக்குது அது இதுங்கிறாங்க. எஸ், எனக்கு என்ன அடிப்படை கேள்வி அப்படின்னா அதெல்லாம் கடந்துட்டு போகுது. நீங்கள் நேற்று உதயனா கேட்ட லாஜிக்கான கேள்விகளுக்கு எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லவே இல்லை. மீன்ஸ் முந்தைய ஆட்சியில் நடந்துச்சுங்கிறது மட்டும்தான் உங்கள் பதிலாக இருக்கே தவிர, இந்த ஆட்சியில் எப்படி நடந்துச்சு, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களுக்கான பதில் உங்ககிட்டேருந்து எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. குறிப்பாக சேலம் பகுதியில் பெண்கள் கிட்டத்தட்ட 50 பெண்களுக்கு மேலே வீடியோ எடுத்து வச்சு மிரட்டின விஷயங்களுக்கான பதில் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவர் உங்கள் பின்னாடி உட்காந்துருக்காரு, உங்கள் கூட தான் உட்காந்துருக்காரு. அது என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டால் அதை பற்றின பதிலே கிடையாது. இதுதான் பதிலாக இருக்குது, இதுதான் பதிலா, அந்த பெண்கள்லாம் இப்படி முடிஞ்சுக்கணுமா, அதான் பதிலா, நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்க தொகுதியில் அங்கே இருக்க பெண்களே வந்து ஏமாற்றி இது மாதிரி விஷயங்கள் பண்ணால் அதுக்கு வித் ப்ரூஃபோடு இருக்கப்போ கூட நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. கமர்ஷியல் உங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்றைக்கி இந்த டேக்கு இல்லை இன்னும் சட்டசபை அடுத்து நடக்க போகிற வரைக்கும் டேகு போடுறதுக்கு, அந்த ஜிப் ஃபைல் போடுறதுக்கு இன்ஸ்டாகிராமில், அதுக்கு இந்த ஒரு விஷயம், இதுக்கு தான் சட்டசபையா, அதுதான் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்காக தான் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா? ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்களேன். பாரு, பெண்களுக்கு யாராவது ஒரு விஷயம் பண்ணாப்புல தூக்கிட்டோம், அடிப்படை பொறுப்புலேயும் தூக்கிட்டோம், எம்எல்ஏ வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தூக்கிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கெத்து, விசில் பறக்க விடலாம். அதான் ரியாலிட்டி, அதான் ஹீரோயிசம். அதை பற்றி பேசாமல் இப்படி பண்ணுறதுங்கிறது என்ன? இது என்ன படம்? அது பிகில். வெளியே வா ஒரு பெண் படத்தில் முடங்கி போயிருக்கிறதுக்கு நீங்கள் வெளியேவான்னு சொல்லி நீங்கள் படத்தில் பேசுகிறீங்க. ரியல் லைஃப்பில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள், எத்தனை தெரியல, 50ன்னு சொல்கிறாங்க, அத்தனை பெண்கள் இப்போ முடங்கி போய் உட்காந்துருக்காங்களே, பயந்து உட்காந்துருக்காங்களே, அவங்க வெளில வர வேணாமா? அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாமான்னா இப்படிங்கிறீங்க பதிலே சொல்லாமல். எனக்கு ஓகே, நீங்கள் அப்படி தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆட்சி வந்து நீங்கள் தமிழக மக்களுக்காக பண்ணலை, உங்களுக்கு ஓட் பண்ண டிவிக்கு ரசிகர்களுக்காக தான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு கிறிஸ்டல் கிளியராக. ஏன்னா நான் ஆக்சுவலாக எதிர்பார்த்தேன் லாஜிக்கான பதில்கள் சொல்லுவாப்பில் பக்குவமாக. ஏன்னா 2 நாள் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கியிருக்காரு, இவ்வளோ ஸ்ட்ராங்காக பீப்புள் ஆப்போசிட் ஐடியாலஜியோட பேசுகிறப்ப பதில் சொல்ல முடியாமல் இருக்கார். அதுக்கான டேட்டாஸ் எடுத்து, ஆப்வியஸ்லி கண்டிப்பாக டேட்டாஸ் எடுத்து தான் பேசுகிறீங்க, ப்ரிப்பேராக தான் பேசுகிறீங்க. நல்லா பேசுவார்னு பார்த்தா ரீல்ஸ் ஐடியாவை தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்காப்புல. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்கள் ஆட்கள் வந்து பயங்கரமாக அதை ஷேர் பண்ணி கட் பண்ணி பயங்கரமாக பறக்க விட்றாங்க. நான் எல்லா ஐடியாலஜி பீப்புளோட ப்ரொஃபைலும் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணது எக்ஸிக்யூஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் லாஜிக்காக அடிப்படையில் நீங்கள் வந்து பேசுனது ஒரு அநாகரிகமான விஷயத்தை பண்ணியிருக்கீங்க. எதில் அப்படின்னா, ஸ்டாலின் சாரை வந்து நீங்கள் அப்பா எங்கன்னு தேடினது. ஒரு வயசில் மூத்தவர், முந்தைய முதலமைச்சராக இருந்தவர், மக்கள் ஒரு முடிவு கொடுக்குறாங்க, ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் வந்து மக்களோட நலனுக்காக இயங்கிட்டு இருக்காரு இன்னமும். ஸோ அது உங்களுக்கு தெரியும்ல, மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தேடுறீங்க அவரை சட்டசபையில், இது நக்கல் தானே? இதை எப்படி நீங்கள் பண்ணலாம்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரோட வயசுக்கு பாருங்கள், ஸ்டாலின் சாரோட வயசுக்கு போஸ்ட்டு போடுறாரு, உங்கள் பர்த்டேக்கு விஷ் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில், தெரியுமா? பார்த்தீங்களா? அதை விஷ் பண்ணுறாரு மனசார. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் அடுத்த நாளே தேடுறீங்க எங்கள் அப்பான்னு நக்கல் பண்ணுறீங்க. இது ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையா? இதுக்கு வேறு விசில் பறக்குது, ஸ்டேட்டஸ் பறக்குது, கெத்து வேறு லெவல் தாறுமாறு. என்னது இது? ரொம்ப தவறான செயல். மாண்புமிகு மரியாதைக்குரிய சிஎம் சார், ரொம்ப இது தப்பு, ரொம்ப தப்பு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக விஜய் சார் மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்துச்சு. தனிப்பட்ட நபர் விஜய் அப்படிங்கிற மேலே துளிமை எனக்கு வெறுப்பு ஆதங்கம் எதுவுமே கிடையாது. அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு இயக்கம், அவருக்கு ஒரு ஆதங்கம், முதலமைச்சர் ஆயிரணும்னு, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிச்சா?
அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமைஞ்சிச்சா? ஆட்சியை பிடிச்சிட்டிங்கல்ல. ஸோ அப்படி இருக்கு. என்ன பேசிகிட்டு இருந்தேன், மறந்து போச்சு. வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து திரும்ப பேசுகிறேன். வயசாகிட்டு இருக்குல்ல, எல்லாம் மறக்குது. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு அமைஞ்சிச்சுல்ல, அதை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தி ஒரு நல்லாட்சி கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முழுக்க முழுக்க உங்களுக்கு செட் ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்கள நல்வழிப்படுத்தாமல் அவங்க தான் சோஷியல் மீடியாவில் அபியூசிவாக பேசுகிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க, ரியல் லைஃப்பில் ஆணூர் பருத்துருவோம், எதிராக பேசுகிறவங்க ஆணூர் பருத்துருன்னு சொல்லி எனக்கெல்லாம் மிரட்டல் வந்துருக்கு கமெண்ட் செக்ஷனில். அதெல்லாம் சரி, எதுக்கு புலம்பிக்கிட்டு பேசுகிறவங்க வந்து நேரில் செய்வான், டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான் ஆணூர் பருப்பேன்னு அப்படிங்கிற மீட்டில் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம். ரியல் லைஃப்லேயுமே ஆணூர் பருத்துருன்னு சொல்லி வீடியோ ப்ரூஃபோட இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் தப்புன்னு சொல்லாமல், அதை பற்றி கண்டனம் தெரிவிக்காமல், இல்லை அந்த பகுதி பொறுப்பாளர் சொல்லி இது தப்புன்னு சொல்லாமல் அதெல்லாம் கடந்து போயிட்டு நீங்களும் சேர்ந்து நக்கல் பண்ணுறீங்கல்ல, இது ரொம்ப தப்பு சிஎம் சார், ரொம்ப தப்பு. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு பயங்கரமான விஷயத்த டிவிகே ஃபேன்ஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஆப்போசிட் ஐடியாலஜி கொண்ட நபர்கள் நம்ம கருத்துக்கள் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நாகரிகமான பதில்கள் சொல்கிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, போன ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடந்தால் என்ன, போன ஆட்சியில் நடந்து விடுவா இப்போ நடக்குது அப்படிங்கிற மீட்டில் பதில் சொல்கிறாங்க. இதே பதிலை நீங்கள் எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க தான் போகிறோம். எஸ், ஏன்னா ஒரு குழந்தை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்து போகிறது தமிழ்நாட்டில்ங்கிறது மிக மோசமான விஷயம். அது எந்த ஆட்சியில் நடந்தாலும் சரி, அதுக்கு தமிழகத்தில் இருக்க எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் முதல்ல வருத்தப்படணும், அப்புறம் தான் பாயிண்ட் எடுத்து பேசணும். ஆனால் டிவிகே ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன ஆட்சியில் நடக்காது அந்த ஆட்சி நடக்குது அப்படின்ட்டு அந்த வழக்கம் போல் உங்கள் ஸ்மைலி ஒன்று, அந்த கிராஸ் ஸ்மைலி, அதை போட்டு சிரிக்கிறாங்க. எப்படி சிரிக்க முடியுது? ஸோ அதுதான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது. அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்களுமே சின்னதாக கூட வருத்தம் தெரிவிக்காமல் அதை பற்றி பேசாமல் அப்படியே கடந்து ஜம்ப் ஆகி போகிறீங்கல்ல. ஸோ அப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்க பண்படுறதை துளியும் விரும்பவே இல்லை. இதை நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அவங்க மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க. சோஷியல் மீடியாவில் அபியூசிவாக பேசுகிறது, பெண்களை, திராவிட சித்தாந்தம் கொண்ட பெண்களை, இப்போ எந்த ஐடியாலஜி கொண்ட பெண்களாக இருந்தாலும், எந்த பார்ட்டி சேர்ந்த பெண்களாக இருந்தாலும், அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை, முரணான கருத்துக்களை முன்வைக்கிறப்ப, நாகரிகமாக முன்வைக்கிறப்ப கமெண்ட் செக்ஷனில் வந்து மிக மோசமாக அவங்களோட உறுப்பையும் நடத்தையும் பற்றின விஷயங்களை எடுத்து பேசுறது, ஆண்கள் டிஸ்கஷன் பண்ணுறப்ப கூட அதுலேயுமே மிக மோசமான விஷயங்கள் எடுத்து பேசுறது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அதை தாண்டி ஆணூர் அறுத்துருவேன் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட் வேர்டு வந்து நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆணூர் போய் அறுப்போர் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஒரு சங்கமாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம். அந்த 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 ப்ராசஸில் இன்னும் க்ரியேட்டிவாக யோசிக்கலாங்கிற சோஷியல் மீடியாவில் பெண்களை வந்து எப்படிலாம் அபியூசிவாக பேசலாம்னு சொல்லி ஒரு குரூப் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக நீங்கள் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். எந்த இடத்துட்ட எப்படி எவ்வளோ லாஜிக்காக பாயிண்ட் எடுத்து நபர்கள் வைக்கிறப்ப, சித்தாந்தம் கொண்ட நபர்கள் மூளை உள்ளவங்க பாயிண்ட் எடுத்து கேள்விகளை முன் வைக்கிறப்ப எப்படி க்ரியேட்டிவாக அசிங்கமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுங்க நான் சொல்கிறேன். அதுதான் வளர்ச்சி, தமிழக வளர்ச்சிக்கு உதவ போகுது உங்கள்கிட்ட இருக்க இளைஞர்கள் மூலமாக. சரி, விஷயத்துக்கு வருவோம். மரியாதைக்குரிய மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் சார், தமிழகத்தோட முதலமைச்சர், இப்போதைய முதலமைச்சர் சிஎம் சார், நீங்கள் வந்து ஸ்டாலின் சாரை அப்படி நக்கல் பண்ணது, அதுக்கு என்னோட கடும் கண்டனங்கள், ஆதங்கங்கள். இப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அடிப்படையில் சினிமா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன வேணால் பேசலாம், அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் பண்ண இந்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் பண்ணால் நானே விசிடிச்சு பறக்க விட்டுருப்பேன், அது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். நான் 10th படிக்கிறப்ப ஆக்சுவலாக ஏஜ் கனெக்ட் பண்ணிடுவானுங்க, பரவாயில்ல இருந்தாலும் சொல்கிறேன். 10th படிக்கிறப்ப எக்ஸாம் படிக்கணும் முன்னெல்லாம் டிவி வீட்டில் ஆஃப் பண்ணிடுவாங்கல்ல, எக்ஸாம்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட் பண்ணிடுவாங்க, கேபிள் கனெக்ஷன்லாம் பிடிங்கி விட்டுருவாங்க. அப்போ நமக்கு என்னென்னா, எனக்கு இதை பண்ணால் நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? எனக்கு போக்கிரி படம் பார்க்கணும், போக்கிரி படத்தை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு தடவை பார்த்துட்டு இதுக்கப்புறம் டிவியை பார்க்க மாட்டேன், எக்ஸாமில் படித்து நல்ல மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி போக்கிரி படத்தை பார்த்துட்டு அப்போ வந்து டிவியை கட் பண்ணிட்டு தான் மார்க் நான் 90% எடுத்துட்டேன். படிப்பு தானா? அதே மாதிரி இந்த படம் இருக்குல்ல, எஸ், வேட்டைக்காரன், FDFS போனோம். போயிட்டு தேட்ரு ஃபுல்லாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, லிட்ரலி முழங்காலு கீழே வரையும் பூ அள்ளி வீசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, சார் வந்து அந்த கல் இருக்கும்ல இப்படி அடிப்பாரில், பாட்டு ஆரம்பிக்கல டம்முன்னு அடிப்பார், கல் கூட உடையுமே காப்பெல்லாம், அதுக்கெல்லாம் கத்தி அங்கே அப்போ விசிலடிக்கு வராது. அப்போ நான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு சாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஜனநாயகன் படம் வரப்போதில்ல, லீக் ஆச்சுல, ஈவன் ஃபேன்ஸ் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், சில காட்சிகள் பார்த்துருக்கலாம், உங்களுக்கு ஆர்வம் இருக்குது பார்த்துருக்கலாம். ஸ்டில் நான் இப்போ வரையும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்க மாட்டேன். நான் தேட்டரில் தான் பார்ப்பேன், FDFS தான் பார்ப்பேன், தேட்டரில் வந்து தான் பார்க்க போகிறேன். அதுக்கு டிக்கெட் எதுவும் படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொல்லி வச்சிருக்கேன், எவ்வளோ பிரைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் பார்க்க போகிறேன். சார் கடைசி நடிகை போகிற படம்ல ஸ்க்ரீனில் பார்க்கணும்ல, ஈவன் நான் வந்து பகவந்த் கேசரி பார்த்தாலும் இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்ப்பேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா 400 பேர் போர் இருக்கீங்கல்ல, அப்படி நான் தேட்டருக்கு வரப்போ தனியாக தான் வருவேன், எப்போ நான் தனியாக தெரிவேன். ஸோ தேட்டருக்கு நான் வர்றப்போ அந்த பிளான் 400 பேர் இருக்கிற பிளான் இருந்தால் கூட நான் ஒரு தடவை படத்தை பார்த்துக்கிறேன். சார் கடைசி நடிகர் படம்ல அதை நான் ஒரு தடவை தேட்டரில் பார்த்துக்கிறேன். அப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் 400 கூட பிடிச்சி வச்சு அருங்க, ஓகேவா? பாசிபிள் பண்ண விஷயங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் ரியாலிட்டிலையும் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அது ஸ்டில் உங்களை சினிமாவில் ப்ரைஸ் பண்ண பீப்புளுக்கு ரியாலிட்டிலையுமே பயங்கரமாக இருக்குது.
தலைவர் ஸ்க்ரீனில் பண்ண தான் ரியலையும் பண்ணுறாரு, அவர் தான் ரியல் ஹீரோ அப்படிங்கிற மீட்டர் நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த வகையில் பாராட்டுகள். ஆனால் தமிழக மக்களுக்கு அது நம்பிக்கையை உருவாக்கலை, ஒரு மாதிரி ஆதங்கத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கியிருக்கு. நான் வந்து என் மனசில் பட்டதை பேசலை, நான் இன்னைக்கு லைவ் பார்த்த மனிதர்கள் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த 45+ 55+ இருப்பாங்கள்ல, குடும்பத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை உள்வாங்கி தான் நான் பேசுகிறேன். கட்டுக்கதெல்லாம் எடுத்து விடலை. என்னது இது சினிமாவில் உள்ள மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மீட்டர் ஈவன் ஓட் பண்ணவங்களுமே. ஸோ அதான் விஷயம். எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. சேனல் ஆரம்பிச்சிட்டேன், அதுக்கு காரணத்தை நான் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா சார் தான் நக்கல் பண்ணுறாரு, முந்தைய சிஎம்ஏ நக்கல் பண்ணுறாரு. ஸோ நக்கல் பண்ணுறது ஜாலியான விஷயம் போல், ஃபன்னான விஷயம் போல். நமக்கு நக்கல் பண்ணுறது பெருசாக வரமாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ ஒரு நல்ல பிளான் வச்சுருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு சொல்லுங்களேன் நண்பர்களே. விஜய் சாரோட ஃபஸ்ட்டு 10 படங்களை வந்து நான் ஒன்றா ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்லேருந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வர படங்கள்லாம் தாறுமாறாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு எனக்கு இப்போதைக்கு சினிமா உருவாக்கலாங்கிற பிளானில் இருக்கும். ஸோ அப்படி இருக்க படங்கள் பார்க்குறப்ப அது நமக்கு ஸ்டோரி லைனில் கேரக்டர் உருவாக்குறதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கண்டிப்பாக. அது தப்பு. ஒரு கிரியேட்டரோட படத்தை நம்ம வந்து ஒரு கதையோ கதாபாத்திரத்தையோ உருவி பண்ணக்கூடாது, சிந்தனையில் கூட அவங்களோட அனுமதி இல்லாமல். ஸோ அதனாலே நான் கொஞ்சம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் முன்னாடி வந்த படங்கள் இருக்குல்ல, விஜய் சாரோட ஃபஸ்ட்டு 10 படங்கள் இருக்குல்ல, அது முன்னாடி வந்த படங்கள் தான். அந்த படத்தை பார்த்து பொறுமையாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம். தேவைப்பட்டால் அதில் இருக்க சில காட்சியில் கூட பொறுமையாக எடுத்து வச்சு நம்ம பிரேக் டவுன் பண்ணலாம். அது நல்லா இருக்கும்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. அதை நான் பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த அவனாடா இவன்டா அப்படின்னு ஒரு குரூப் இருப்பீங்கள்ல. என் பேர் அருணோதயன். மறுபடியும் சொல்கிறேன், என் பேர் அருணோதயன். ஸோ உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இவன்டா அருணோதயன்கிறவன்டா சேனல் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஹேட்ரட்லாம் பரப்ப போகிறது கிடையாது, விஷயங்களை பேச போகிறேன், மனசில் பட்டதை பேச போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 8 நிமிஷத்துக்கு பேச போகிறேன். இன்ஸ்டாவில் 3 நிமிஷத்துக்கு பேச முடியல, அது தப்பாக கன்வே ஆகுது. ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் இதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 8 நிமிஷமாவது மினிமம் தேவை. அது யூடியூப்பில் தான் பாசிபிள். இப்போ பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா முதலமைச்சரே நக்கல் பண்ணுறாரு, அதுக்கான விளக்கங்கள் நம்ம ப்ராப்பராக கொடுத்தாலும் இல்லை குட்டியாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளும் பதிலுக்கு என்ன சொல்கிறது, அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு ரிப்ளை போட்டோம் அப்படின்னு ஆயிடக்கூடாது. இதுதான் விஷயம். இது தப்புன்னா ஏன் தப்பு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு 8 நிமிஷம் தேவை. அதுக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரோ முன்னாடிலாம் வந்து கிளிப்லாம் இப்போ வடிவில் காமெடியாதுன்னு இப்போ மியூசிக்லாம் போடுவேன், இப்போ ஏன் போட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் போர் பிரதர், ரொம்ப போர். வேணா என் வீடியோ நான் ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸ் தான், டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி கட் பண்ணி எதாவது பண்ணிக்கங்க. நான் இப்படி பேசுவேன், எங்கெங்கே லேக் ஆனால் திக்குனா அதை கட் பண்ணி மட்டும் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நமக்கு மைண்ட் செட் அதுதான். மற்றபடி சேனலோட பேர் இப்போ தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி ஒரு சேனல் இருக்குது நம்மகிட்ட, முன்னாடி இந்த சேனல் தான், அதில் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். வேணும்னா இன்னொருடையாக இருக்குது, ஒரு பேர் ஒன்று மைண்டில் வச்சுருக்கேன். அதை வேணால் சேனல் பேரை நான் இப்போ கொஞ்சம் நாளில் மாற்றுறேன். ஸோ கமான் மை டியர் டிவிகே ரசிகர்களே, தொண்டர்களே, வாங்க. வழக்கம் போல் உங்களுக்கு ஆப்போசிட் எலர்ஜி கொண்ட நபர்கள் பேசுகிறப்ப எவ்வளோ மிக மோசமான விஷயங்கள், கொடூரமான விஷயம் சொசைட்டியில் நடக்கிறப்பவும் நாங்கள் அது ஆதங்கள் வெளிப்படுத்துகிறப்ப சிரிப்பீங்கல்ல, போன ஆட்சியில் நடந்த மாதிரி இந்த ஆட்சியில் நடக்குது, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, அப்படி தான் நடக்கும், அது இதுக்கு நீங்கள் வந்து கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பீங்கல்ல. அதே ஸ்மெயிலேயே இதே கமெண்ட் செக்ஷன்லையும் என்னோட வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் போடுங்க. அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மறந்துடுறேன், தயவு செஞ்சு ஆணூர் பேர் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருங்க. பெண்களுக்கு எதிராக அபிசுவா பேசுகிற ஒரு சங்கத்தை நீங்கள் மறக்காமல் ஆரம்பிச்சிருங்க. கிரியேட்டிவாக ஒரு ஆர்கனைஸாக சேர்ந்து நீங்கள் அதை பண்ணுங்கள். நன்றி.